फ्रेंड्स इनकी நம்ம ஆரோக்கியமான ஒரு சத்து மாவு வீட்ல ரெடி பண்றத பார்க்கலாம். நேந்திரக்காயை வச்சு தான் நம்ம அதை செய்ய போறோம். இந்த நேந்திரக்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த சத்து மாவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேந்திரக்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த சத்து மாவு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கிறதுக்கு இப்போ இந்த நேந்திரக்காய் இந்த பிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த நேந்திர பிஞ்சுல இருந்து நம்ம ஒரு பொடி தயார் பண்ண போறோம். அதை எப்படி செய்யறதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இதை நீங்க நார்மலாவே அந்த பொடி செய்து வச்சுட்டு கூழாவும் செய்து கொடுக்கலாம். அது சத்து மாவுல கலந்து வச்சு நீங்க சத்து மாவு கஞ்சியாவும் வச்சு கொடுக்கலாம். இந்த நேந்திர மரம் இருக்கு, அது காற்றுக்கு கீழே விழுந்துடுச்சு. ஸோ அதை பிஞ்சு நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், பிஞ்சு அதில் நிறையா இருந்ததுனால நம்ம இதை பொடி செய்து வைத்துக்கலாம். இது நீண்ட நாளுக்கு நமக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஏர் டைட்டாக கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மேல் காம்பையும் அடியில் இருக்க பகுதியையும் எடுத்துட்டு நம்ம மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அப்படியே எடுக்கணுங்கிறது இல்லை, இது பிஞ்சு தானே, அதனால நீங்கள் லைட்டாக மட்டும் அப்படியே எடுத்துட்டு இதை நீங்கள் ரவுண்டாக இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இது நல்லா வெயிலில் ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிலில் ஒரு 2-3 டேஸ் நல்லா காஞ்சிடணும். காஞ்சிட்டு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்படி நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது நான் சத்து மாவோட கலந்து வச்சுருக்கிறேன். குழந்தைக்கு தினமும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கஞ்சி கலந்து கொடுக்கலாங்கிறதுக்காக நான் சத்து மாவாக செய்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க. நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம வீட்டிலேயே செய்த சத்து மாவு, அதுவும் நேந்திரம் காய வச்சு நம்ம செய்திருக்கிற இந்த சத்து மாவு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம கையாலேயே குழந்தைங்களுக்கு செய்து தந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நேந்திரக்காய் நம்ம கடையில் கிடைக்கும். நீங்கள் சிப்ஸ் கடையிலலாம் கேட்டால் கூட கிலோ 80 ரூபி 100 ரூபின்னு தருவாங்க. அது மாதிரி வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சத்து மாவு செய்து வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.